தொழில்வாய்ச்சி சிஏ அகாடமி பொள்ளாச்சி. இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இங்கிலீஷ் கிராமர், இது இங்கிலீஷ் கிளாஸ் 2. நம்ம ஏற்கனவே இங்கிலீஷ் கிளாஸ் 1 அதோட சில பயிற்சிகள் எல்லாம் பார்த்துருக்கோம். நீங்கள் இங்கிலீஷ் கிளாஸ் 1ஓட காணொலியையும் பயிற்சியையும் இப்படி முடிச்சுட்டு அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதன் பிறகு இந்த இங்கிலீஷ் கிளாஸ் 2வை நீங்கள் ஆரம்பிங்க. நம்ம இங்கிலீஷ் கிளாஸ் 2ல் பார்க்க போகிறது சென்டென்சஸ், அதோட வகைகள். அசர்ட்டிவ் சென்டென்ஸ், இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ், இம்பரேட்டிவ் சென்டென்ஸ், எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ். நம்ம இந்த சென்டென்சஸ் குறித்து இந்த இங்கிலீஷ் கிளாஸ் 2 ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இங்கிலீஷ் கிளாஸ் 1ல் பார்த்த விஷயங்களை ஒரு தடவை ரிவ்யூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கிலீஷ் கிளாஸ் 2 நம்ம ஆரம்பிக்கலாம். இங்கிலீஷ் கிளாஸ் 1 என்ன பார்த்தோம்? டென்சஸ். இந்த டென்சஸ்ன்றது காலங்கள். இந்த டென்சஸ் நமக்கு நல்லா தெரிஞ்சிருந்தால் தான் நம்மளால் எந்த இடத்துல எப்படி வாக்கியங்கள் அமைக்கணுன்றதை நம்ம கற்றுக்க முடியும். அதனால தான் நம்ம இந்த டென்சஸ் ஒன்றுத்துக்கும் எப்பப்போ எப்படி பயன்படுத்தணுன்றதை ஒரு அடிப்படை அளவில் பார்த்துருக்கோம். பின்னாடி அட்வான்ஸ்டு கிளாஸஸில் நம்ம இன்னும் விரிவாக இந்த ஒவ்வொரு டென்சஸையும் எப்படி எந்தெந்த காலங்களில் பயன்படுத்தணுன்றதை இன்னும் விரிவாக நம்ம பார்ப்போம். இல்லை சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் எங்கே பயன்படுத்தணும்? ஒரு பொது உண்மை பற்றி பேசும்போது, இல்லை இந்த நொடியில் இந்த விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்காக நம்ம இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை பயன்படுத்துகிறோம். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த நொடிக்கு ஒரு நொடி முன்னாடி நடந்திருந்தால் கூட அது நம்மளோட இறந்த காலம்தான், அதாவது பாஸ்ட் டென்ஸ். இதை சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் சொல்கிறோம். சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ், அதாவது எதிர்காலத்தில் நடக்க போகிற ஒரு செய்தியை பற்றி நம்ம சொல்லும் போது இந்த சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸை பயன்படுத்துகிறோம். கண்டினியூஸ் ப்ரெசன்ட் டென்ஸ். கண்டினியூஸ் ப்ரெசன்ட் டென்ஸை பொதுவாக இந்த நிகழ்காலத்தில் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு செய்தியை பற்றி சொல்கிறதுக்கு கண்டினியூஸ் ப்ரெசன்ட் டென்ஸ் பயன்படுத்துகிறோம். கண்டினியூஸ் பாஸ்ட் டென்ஸ், என்னோட இறந்த காலத்தில் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு இருந்த ஒரு செயலை பற்றி நான் சொல்கிறதுக்கு இந்த கண்டினியூஸ் பாஸ்ட் டென்ஸை நான் பயன்படுத்துகிறேன். கண்டினியூஸ் ஃப்யூச்சர் டென்ஸில் எதிர்காலத்தில் தொடர்ச்சியாக நடக்க இருக்கிற ஒரு செயலை குறித்து நான் சொல்கிறதுக்கு கண்டினியூஸ் ஃப்யூச்சர் டென்ஸை நான் பர்ஃபெக்ட் ப்ரெசன்ட் டென்ஸு. அந்த செயல் முடிஞ்சிருச்சு, ஆனால் அதோட விளைவு இந்த நிகழ்காலத்தில் இருக்குது, அதை சொல்கிறதுக்கு நான் பர்ஃபெக்ட் ப்ரெசன்ட் டென்ஸை பயன்படுத்துகிறேன். பர்ஃபெக்ட் பாஸ்ட் டென்ஸ். நான் ஒரு இறந்த காலத்தை குறித்து பேசிகிட்ருக்கேன், அதுக்கு முன்னாடி ஒரு செயல் நடந்து முடிஞ்சிருக்கு, ஆனால் நான் பேசிகிட்டு இருக்க காலத்தில் அதோட விளைவு இருக்குது. இதான் பர்ஃபெக்ட் பாஸ்ட் டென்ஸ். பர்ஃபெக்ட் ஃப்யூச்சர் டென்ஸ். நான் ஒரு எதிர்காலம் குறித்து பேசுகிறேன், அந்த எதிர்காலத்தில் ஒரு செயல் நடந்து முடிஞ்சிருக்கும், ஆனால் அதோட விளைவு நான் பேசிகிட்டு இருக்க அந்த காலத்தில் விளைவில் இருக்கும். இதான் என்னோட பர்ஃபெக்ட் ஃப்யூச்சர் டென்ஸ். பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் ப்ரெசன்ட் டென்ஸ். கொஞ்சம் முன்னாடி அந்த செயல் முடிஞ்சிருச்சு, முழுமையடைஞ்சிருச்சு, தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு இருந்தது. இதுக்கு நான் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் ப்ரெசன்ட் டென்ஸ் பயன்படுத்துகிறேன். பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் பாஸ்ட் டென்ஸ். இறந்த காலத்தில் அதோட விளைவு அப்போ இருக்குது, ஆனால் அந்த செயல் நான் பேசிகிட்டு இருக்க அந்த காலத்துக்கு முன்னாடி தொடர்ச்சியாக நடந்து முடிஞ்சிருக்கு. இப்போ பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் ஃப்யூச்சர் டென்ஸ். எதிர்காலத்தில் அந்த காலத்தில் அந்த செயலோட விளைவு இருக்குது, ஆனால் அந்த செயல் நான் பேசிகிட்டு இருக்க காலத்துக்கு முன்னாடி தொடர்ச்சியாக நடந்து முடிஞ்சிருக்கு. இதுக்கு பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் ஃப்யூச்சர் டென்ஸ். இதுதான் நம்ம போன வகுப்பில் பார்த்தது. அடுத்து இப்போ நம்ம பார்க்க போகிறது சென்டென்சஸ். அசர்ட்டிவ் சென்டென்ஸ். அசர்ட்டிவ் சென்டென்ஸ்னால் ஒரு செய்தி, ஒரு தகவல், இதை குறித்து நான் சொல்கிறதுக்கு நான் அசர்ட்டிவ் சென்டென்ஸ் பயன்படுத்துகிறேன். நம்ம டென்சஸில் நிறைய சென்டென்சஸ் உதாரணங்கள் பார்த்தோம். இந்த உதாரணங்கள் எல்லாமே அசர்ட்டிவ் சென்டென்ஸ். ஒரு தகவல், ஒரு செய்தி நான் சொல்கிறேன். அடுத்தது இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ். இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ்னால் கேள்வி வாக்கியம். அதாவது எங்கே இருக்க, நீ எப்போ வருவ, அவன் படிச்சிருக்கானா, அவனோட யாரெல்லாம் வரப்போகிறாங்க, இதெல்லாம் என்னோட கேள்வி வாக்கியங்கள், அதாவது இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ். இம்பரேட்டிவ் சென்டென்ஸ், அதாவது கட்டளை வாக்கியம். நான் ஒரு கட்டளை இடுறேன், நீ இதை செய், நீ அமைதியாக இரு, நீ பேசாத, இதெல்லாம் என்னோட கட்டளை வாக்கியங்கள். அடுத்தது எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ், வியப்பு வாக்கியம்.
நான் என்னோட உணர்வுகளை வெளிப்படுத்துறதுக்காக பயன்படுத்துறது எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ். என்ன அழகான பூ, என்ன இப்போ இவ்வளோ குளிராக இருக்குது, இதெல்லாம் என்னோட எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ். இப்போ இந்த 4 வகை சென்டென்சஸில் முதல்ல எடுத்தோன்னே அசர்ட்டிவ் சென்டென்ஸ். அசர்ட்டிவ் சென்டென்ஸில் நமக்கு 2 வடிவங்கள் இருக்குது. ஒன்று அஃபர்மேட்டிவ், ரெண்டாவது நெகட்டிவ். அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னா நம்ம இப்போ டென்சஸில் போன வகுப்பில் பார்த்தோம் இல்லைங்களா, அதாவது நேர்வகை வாக்கியங்கள், இது எல்லாம் அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ். அடுத்தது நெகட்டிவ் சென்டென்ஸ், அதாவது இப்போ நம்ம பார்க்க போகிறது நெகட்டிவ் சென்டென்சஸ். நம்ம ஏற்கனவே அஃபர்மேட்டிவ் சென்டென்சஸ் பார்த்துட்டோம். இப்போ பார்க்க போகிறது நெகட்டிவ் சென்டென்சஸ். இந்த நெகட்டிவ் சென்டென்சஸில் நம்ம என்னென்ன டென்ஸு, அதாவது நம்ம 12 டென்சஸ் பார்த்தோம். இந்த 12 டென்சஸஸ்க்கும் நம்ம நெகட்டிவ் சென்டென்சஸும் பார்க்க போகிறோம். முதல்ல சிம்பிள் டென்ஸு. இப்போ சிம்பிள் டென்ஸை பொறுத்த வரைக்கும் வெறும் மெயின் வேர்பு மட்டும்தான் பயன்படுத்துகிறோம். அப்போ மெயின் வேர்பை பயன்படுத்துகிற இடத்துல நெகட்டிவ் சென்டென்ஸ் எழுதுறதுக்கு எனக்கு அங்கே ஒரு துணை வினைச்சொல் தேவைப்படுது, அதாவது ஹெல்பிங் வேர்ப் தேவைப்படுது. என்னோட எல்லா மெயின் வேர்ப்லையும் டூ ஒளிஞ்சிருக்கு. அதாவது ஒரு உதாரணத்துக்கு என்னோட மெயின் வேர்ப் பை வச்சுக்கலாம். இப்போ இந்த பையோட டூலேருந்து எப்படி பிரிஞ்சு வந்திருக்குன்றதை நம்ம புரிஞ்சுப்போம். பை ப்ளஸ் டூ இஸ் ஈக்குவல் டு பை. அப்போ பையை நான் எப்படி பிரிக்கிறேன்? டூ ப்ளஸ் பை. ஐ டூ பை, இதை தான் நான் ஐ பைன்னு எழுதுகிறேன். புரியுதுங்களா? அடுத்தது பைஸ். பைஸில் எஸ் சேருது. இப்போ என்னோடய துணைவினையை பிரிக்கும் போது, அதாவது என்னோடய மெயின் வேர்பை நான் பையாகவே வச்சுக்கிறதுக்கு என் துணைவினையோட அந்த எஸ்ஸையும் நான் எடுத்துக்கிறேன். அப்போ டூ ப்ளஸ் எஸ் டஸ், டஸ் ப்ளஸ் பை இஸ் ஈக்குவல் டு பைஸ். இப்போ பைஸை நான் எப்படி பிரிக்கிறேன்? டஸ் ப்ளஸ் பைன்னு பிரிக்கிறேன். அடுத்தது இதோட பாஸ்ட் டென்ஸ், அதாவது பாட். பாட்டை நான் டிட் ப்ளஸ் பைன்னு பிரிக்கிறேன். இந்த அடிப்படையோட நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸோட நெகட்டிவ் சென்டென்சஸ் எப்படி எழுதணுன்றதை பார்க்கலாம். சில உதாரணங்களோடைய இதையும் நம்ம பார்க்க போகிறோம். நான் வளர்கிறேன், இது என்னோட சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். இதோட அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ் என்ன? ஐ க்ரோ. இதோட நெகட்டிவ் சென்டென்ஸ் க்ரோவை நான் டூ ப்ளஸ் க்ரோன்னு பிரிக்கிறேன். அப்போ இந்த டூவோட நான் நாட் சேர்க்குறேன். ஐ டு நாட் க்ரோ, ஐ டு நாட் க்ரோ. இன்னொரு உதாரணம் பார்ப்போம். அவன் மேம்படுகிறான், ஹீ டெவலப்ஸ். அதாவது என்னோட சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸு தேர்ட் பர்சன் சிங்குலர், என்னோட வேர்போட எஸ் சேரும். அப்போ ஹீ டெவலப்ஸ். இப்போ இந்த டெவலப்ஸை நான் டஸ் ப்ளஸ் டெவலப்னு பிரிப்பேன். இப்போ நெகட்டிவில் போடும்போது ஹீ டஸ் நாட் டெவலப், அவன் மேம்படவில்லை. அடுத்தது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். நான் விற்றேன், ஐ சோல்டு. இப்போ சோல்டு இதை டிட் ப்ளஸ் செல்லுன்னு நான் பிரிக்கிறேன். அதாவது ஐ டிட் நாட் செல், இதான் என்னோட நெகட்டிவ் சென்டென்ஸ். இன்னொரு உதாரணம் பார்ப்போம். அவர்கள் சிரித்தார்கள், தே ஸ்மைல்டு. இந்த ஸ்மைல்டை டிட் ப்ளஸ் ஸ்மைல்னு நான் பிரிக்கிறேன். தே டிட் நாட் ஸ்மைல், இது என்னோட நெகட்டிவ் சென்டென்ஸ். அடுத்தது சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ். நீ விளையாடுவாய், இது என்னோட சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ். அஃபர்மேட்டிவில் யூ வில் ப்ளே. இங்கே என்கிட்ட ஏற்கனவே ஒரு துணை வினைச்சொல், அதாவது ஹெல்பிங் வேர்ப் இருக்குது. என்னது அது? வில். அப்போ யூ வில் நாட் ப்ளே, யூ வில் நாட் ப்ளே. இன்னொரு உதாரணம் பார்க்கலாம். நாய் குரைக்கும், டாக் வில் பார்க். இது என்னோட அஃபர்மேட்டிவ். இதோட நெகட்டிவ் எப்படி எழுதுவோம்? போகிறோம் வில்லோட நாட் சேர்க்க போகிறோம். டாக் வில் நாட் பார்க், நாய் குரைக்காது. நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம், வி ஆர் ரன்னிங்.
we are running. இப்போ என்கிட்ட இங்கே பி வேர்பு ஹெல்பிங் வேர்பாக இருக்குது. ஆர், we are not running, நாம் ஓடிக்கொண்டிருக்கவில்லை. இன்னொரு உதாரணம் பார்ப்போம். நீ படுத்து கொண்டிருக்கிறாய், you are lying. இதில் என்னோட ஹெல்பிங் வேர்ப் பி வேர்ப் ஆர் இருக்கு. you are not lying. அடுத்தது கண்டினியூஸ் பாஸ்ட் டென்ஸ். கண்டினியூஸ் பாஸ்ட் டென்ஸில் அவன் தள்ளி கொண்டிருந்தான், he was pushing. இதில் என்னோட ஹெல்பிங் வேர்ப் என்ன? பி வேர்ப் was. அப்போ he was not pushing, he was not pushing. அவன் தள்ளி கொண்டிருக்கவில்லை. இன்னொரு உதாரணம் பார்ப்போம். நீர் இழுத்து கொண்டிருந்தீர், நீர் இழுத்து கொண்டிருந்தீர், you were pulling. இங்கே என்னோட ஹெல்பிங் வேர்ப் were. you were not pulling. இதான் என்னோட நெகட்டிவ் சென்டென்ஸ். நீர் இழுத்து கொண்டிருக்கவில்லை. அடுத்தது கண்டினியூஸ் ஃபியூச்சர் டென்ஸ். சிங்கம் கர்ஜித்து கொண்டிருக்கும், lion will be roaring. இதோட நெகட்டிவ் எப்போவுமே ஃப்யூச்சர் டென்ஸில் மட்டும் வில்லுக்கு பக்கத்தில் தான் நாட் போடணும். அப்போ lion will not be roaring, lion will not be roaring. இன்னொரு உதாரணம் பார்ப்போம். மிருகங்கள் சுற்றி கொண்டிருக்கும், animals will be roaming. இதோட நெகட்டிவ் மிருகங்கள் சுற்றி கொண்டிருக்காது, animals will not be roaming. அடுத்தது பர்ஃபெக்ட் ப்ரெசன்ட் டென்ஸ். வேட்டை நாய் மோப்பம் பிடித்திருக்கிறது. இது என்னோட பர்ஃபெக்ட் ப்ரெசன்ட் டென்ஸ். இதோட அஃபர்மேட்டிவ் ஹண்டிங் டாக் ஹேஸ் ஸ்னிஃப்டு, ஹண்டிங் டாக் ஹேஸ் ஸ்னிஃப்டு. இதோட நெகட்டிவ் ஹண்டிங் டாக் ஹேஸ் நாட் ஸ்னிஃப்டு. இதிலேயே இன்னொரு உதாரணம் பார்ப்போம். நான் பழகி இருக்கிறேன், ஐ ஹாவ் ப்ராக்டிஸ்டு. இங்கே என்னோட ஹெல்பிங் வேர்ப் ஹாவ். ஐ ஹாவ் நாட் ப்ராக்டிஸ்ட், ஐ ஹாவ் நாட் ப்ராக்டிஸ்டு. அடுத்தது பர்ஃபெக்ட் பாஸ்ட் டென்ஸ். அவர்கள் நடந்திருந்தார்கள், they had walked, they had walked. இதில் என்னோட ஹெல்பிங் வேர்ப் had. they had not walked, அவர்கள் நடந்திருக்கவில்லை. அடுத்தது இதில் இன்னொரு உதாரணம் பார்க்கலாம். நாம் ஏமாற்றியிருந்தோம், நாம் ஏமாற்றியிருந்தோம், we had cheated. இதில் என்னோட ஹெல்பிங் வேர்ப் had. அப்போ இதோட நெகட்டிவ் we had not cheated, we had not cheated. அடுத்தது பர்ஃபெக்ட் ஃப்யூச்சர் டென்ஸ். இதில் ஒரு உதாரணம். ஸ்டாலின் படம் பிடித்திருப்பார், ஸ்டாலின் படம் பிடித்திருப்பார், ஸ்டாலின் வில் ஹாவ் ஃபோட்டோகிராஃப்டு. இதில் என்னோட ஹெல்பிங் வேர்ப் வில் ஹாவ். ஆனால் நம்ம முன்னமே பார்த்த மாதிரி ஃப்யூச்சர் டென்ஸில் வில்லுக்கு பக்கத்தில் நம்ம நாட் சேர்க்கணும். அப்போ ஸ்டாலின் வில் நாட் ஹாவ் ஃபோட்டோகிராஃப்டு, ஸ்டாலின் படம் பிடித்திருக்க மாட்டார், ஸ்டாலின் வில் நாட் ஹாவ் ஃபோட்டோகிராஃப்டு. இன்னொரு உதாரணம் பார்ப்போம். அவள் தேறி இருப்பாள், ஷீ வில் ஹாவ் பாஸ்ட். இப்போ இங்கேயும் நான் வில்லுக்கு பக்கத்தில் நாட் சேர்க்கணும் என்னோட நெகட்டிவ் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கு. அவள் தேறி இருக்க மாட்டாள், அப்போ ஷீ வில் நாட் ஹாவ் பாஸ்ட், ஷீ வில் நாட் ஹாவ் பாஸ்ட். இட்ஸ் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் ப்ரெசன்ட் டென்ஸ். காயத்ரி எதிர்பார்த்து கொண்டிருந்திருக்கிறாள், காயத்ரி ஹாஸ் பீன் எக்ஸ்பெக்டிங். இதில் ஹெல்பிங் வேர்ப் ஹாஸ் பீன். அப்போ ஹாஸ் நாட் பீன். காயத்ரி ஹாஸ் நாட் பீன் எக்ஸ்பெக்டிங், காயத்ரி எதிர்பார்த்து கொண்டிருந்திருக்கவில்லை, காயத்ரி ஹாஸ் நாட் பீன் எக்ஸ்பெக்டிங். இன்னொரு உதாரணம் பார்ப்போம். மாணவர்கள் சுத்தம் செய்து கொண்டிருந்திருக்கிறார்கள், மாணவர்கள் சுத்தம் செய்து கொண்டிருந்திருக்கிறார்கள். ஸ்டூடெண்ட்ஸ் ஹாவ் பீன் கிளீனிங், ஸ்டூடெண்ட்ஸ் ஹாவ் பீன் கிளீனிங். இதோட நெகட்டிவ் மாணவர்கள் சுத்தம் செய்து கொண்டிருந்திருக்கவில்லை, ஸ்டூடெண்ட்ஸ் ஹாவ் நாட் பீன் கிளீனிங். பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் பாஸ்ட் டென்ஸ்.
உழவர்கள் போராடி கொண்டிருந்தார்கள். Farmers had been fighting. இதில் என்னோட ஹெல்பிங் verb had been. Farmers had not been fighting. Farmers had not been fighting. இன்னொரு உதாரணம் பார்ப்போம். குழந்தை பயந்து கொண்டிருந்தது. Child had been fearing. இதில் ஹெல்பிங் verb had been. Child had not been fearing. இது என்னோட நெகட்டிவ். குழந்தை பயந்து கொண்டிருந்திருக்கவில்லை. Child had not been fearing. இதில் இன்னொரு உதாரணம் பார்ப்போம். நாம் பட்டினி கிடந்து கொண்டிருந்தோம். We had been starving. We had been starving. had நம்மளோட ஹெல்பிங் verb. இதோட நெகட்டிவ் நாம் பட்டினி கிடந்து கொண்டிருந்திருக்கவில்லை. We had not been starving. அடுத்தது perfect continuous future tense. இதோட உதாரணம் பன்னாட்டு நிறுவனம் கொள்முதல் செய்து கொண்டிருந்திருக்கும். இதோட அஃபர்மேட்டிவ் மல்டிநேஷ்னல் கம்பெனி will have been purchasing. இதோட நெகட்டிவ் நம்ம ஃபியூச்சர் டென்ஸில் வில்லுக்கு பக்கத்தில் நாட் சேர்ப்போம். அதாவது பன்னாட்டு நிறுவனம் கொள்முதல் செய்து கொண்டிருந்திருக்காது. மல்டிநேஷ்னல் கம்பெனி will not have been purchasing. மல்டிநேஷ்னல் கம்பெனி will have not been purchasing. அடுத்தது இன்னொரு உதாரணம் பார்ப்போம். நான் முயற்சி செய்து கொண்டிருந்திருப்பேன். நான் முயற்சி செய்து கொண்டிருந்திருப்பேன். இதோட அஃபர்மேட்டிவ் ஐ வில் ஹாவ் பீன் ட்ரையிங். ஐ வில் ஹாவ் பீன் ட்ரையிங். இதோட நெகட்டிவ் வில்லோட நாட் சேர்க்கணும். நான் முயற்சி செய்து கொண்டிருந்திருக்க மாட்டேன். ஐ வில் நாட் ஹாவ் பீன் ட்ரையிங். ஐ வில் நாட் ஹாவ் பீன் ட்ரையிங். இப்போ நம்ம எல்லா டென்சஸ்க்கும் நெகட்டிவ் பார்த்துட்டோம். இப்போ இதிலேருந்து நம்ம முன்னாடி இங்கிலீஷ் கிளாஸ் 1ல் பார்த்த அதே 4 மாடல்லையும் நீங்கள் நெகட்டிவ் எழுதி பார்க்கலாம். இந்த நெகட்டிவ் எழுதும் போது நீங்கள் தமிழ் அஃபர்மேட்டிவ்க்கு தமிழ் எழுதுவீங்க, அதோட ஆங்கிலம் எழுதுவீங்க. அதன் பிறகு இந்த நெகட்டிவோட ஆங்கிலம் எழுதுனா போதும். நெகட்டிவ்க்கு நீங்கள் தமிழ் எழுதி முயற்சிக்க வேண்டியதில்லை. அதோட நெகட்டிவ் அவ்வளோதான். எதிர்மறை வாக்கியம் இது. அந்த அளவில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது. இங்கிலீஷ் கிளாஸ் 2ல் வேர்ப்ஸ் நிறைய வித்தியாசமாக எடுத்து பயன்படுத்தியிருக்கோம். இந்த எல்லா வேர்புக்கும் ப்ரெசன்ட், பாஸ்ட், பாஸ்ட் பார்ட்டிசிபிள். உதாரணத்துக்கு ரைட்டுனா ரைட், ரோட், ரிட்டன். ரீடுனா ரீட், ரெட், ரெட். ட்ரைனா ட்ரை, ட்ரைட், ட்ரைடு. டூனா டூ, டிட், டன். இது மாதிரி நீங்கள் இதில் பயன்படுத்தியிருக்க வேர்ப்ஸையும் உங்களோட நோட்டுகளில் எழுதிக்கலாம். நீங்களாகவும் நிறைய வேர்ப்ஸ் எடுத்து இந்த 3 ஃபார்மில் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணலாம். நம்மளோட ஒவ்வொரு வாக்கியத்துக்கும் இந்த வினைச்சொல் தான் ரொம்ப முக்கியமான அடிப்படை. இந்த வேர்ப்ஸ் உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருந்தால் உங்களோட வொக்காபுலரி மேம்படுத்திக்க முடியும். அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். நன்றி.